எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் பார்த்துடலாமா? அல்ட்ராயில் உள்ள யுரேக்காவில் சூப்பர் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒன்லி ஃபார் 3 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 3rd டே தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போதே நிறைய கூட்டம், கார் பார்க்கிங்கே இல்லை. நான் எவ்வளோ கூட்டம் இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக யுரேக்கா ஷாப் கிட்டே போயிட்டோம். இந்த ஆஃபர் அல்ட்ராயில் உள்ள யுரேக்காவில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அதனால தான் போல் அவ்வளோ கூட்டம். இந்த வழியிலலாம் இந்த க்யூவில் போகிறதுக்கு ஜிக்ஸாக் மாதிரி கம்பிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி உள்ளே போய் பார்த்தோம். நிறைய கூட்டம் வந்திருந்தது, நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. நாங்கள் போனது 3rd டே போனனால நிறைய ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. நான் வாங்க போனது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் பார்க்க தான் போயிருந்தேன். அது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி ஆஃபர் போட்டு 3rd டே போயிருந்தோம். அதனால் நிறைய ஸ்டாக்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிவியில் நல்லா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஊருக்கு போகிறவங்களாம் இந்த ஆஃபர் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர் எப்பயாச்சும் போகிறனால கூட்டம் அப்படியே அள்ளிட்டு போகுது. நான் பார்க்க போனது மெயினாக 2 பொருளுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். இந்த டிவி பாருங்களேன், 350 KD ஆகுது. கிட்டத்தட்ட 1,08,000 ஆகுது. 85 இன்ச்சு QLED 4K டிவி தான் இது. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அப்படியே வாஷிங் மிஷின்லாம் பார்த்துட்டு வந்திருந்தோம். வாஷிங் மிஷின்லேயும் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. நான் வாங்கும்போது வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடவே இல்லை. அப்படியே ப்ரெட்டு, டோஸ்டரு, ஏர் ஃப்ரையர்லாம் ஆஃபருக்கு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர்னே சொல்லலாம். எல்லா திங்ஸ்லேயுமே நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் யுரேக்கா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, ஒரே ஷாப்பில் இந்த ஆஃபர் கொடுத்ததுனால நிறைய ரஷ் வந்துருச்சு. நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சேல்ஸ்மேன்ஸ் கூட அவ்வளோவா இல்லை. எல்லா எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்லேயும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் போன 2 ஐட்டம் பார்க்குறதுக்கு அந்த 2 ஐட்டமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நான் 3rd டே போனனால ஸ்டாக்லாம் முடிஞ்சிருச்சு. 3rd டேவையும் நிறைய ரஷ் இருந்தது ஷாப்பில். இதில் பாதி பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லா பிராண்ட்லேயும் எல்லா மாடல்லையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வரும்போதே நம்ம ஃபஸ்ட் டேவே போயிட்டால் ஸ்டாக்கு இருக்கும். ஊருக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சுன்னா முதலே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டேவே போயிடுங்க. அங்கேருந்து அப்படியே வேக்கம் கிளீனர் ஏதாச்சும் ஆஃபரில் இருக்கான்ட்டு பார்க்க போயிருந்தேன். அதுவுமே ஆஃபரில் இருந்தது. எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது. சின்னதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியாச்சு. எதுக்குடா வந்தோன்ட்டு ஆயிடுச்சு. எது கேட்டாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்பில் செம்ம ரஷ் இருந்தது. எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்கள். இந்த விலாக் முடிஞ்சிடுச்சு. வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பை பாய்.